வெல்கம் டு ஜிஜிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் குமுட்டி கீரையில் ஒரு கடையில் செய்யலாங்களா? வாங்க இன்க்ரீடியன்ஸ்கில் போகலாம். 2 கத்தை குமுட்டி கீரையை பறித்து கழுவி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு அரை ஸ்பூன் கடுகு, 2 வரமிளகா, ஒரு இனுக்கு கருவேப்பிலை, ஒரு 12 சின்ன வெங்காயம், ஒரே ஒரு பச்சை மிளகா, இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு. வாங்க அடுத்து என்ன செய்யுதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு மண் சட்டி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் போட்டு நல்லா வேகட்டும், அப்புறம் பார்க்கலாம். வெங்காயம் பச்சை மிளகாயும் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கீரையை போட்டுக்கலாம். கீரையை போட்ட உடனேயே நம்ம ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சுகர் போட்டுக்கலாம். ஏன்னா அந்த பச்சை மாறாமல் இருக்கும், அதுக்காக நான் அப்படி போட்டுக்குவேன். இப்போ நல்லா ஒரு 5 நிமிஷம், இன்னொரு 5 நிமிஷம் வேகட்டும், அப்புறம் பார்க்கலாம். கீரை வேகும்போது மட்டும் நம்ம மூடி வைக்கக்கூடாது, ஏன்னா அந்த பசுமை மாறிடும். அதனால் ஒரு 5 மினிட்ஸாக வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜ் போதும். நான் இன்றைக்கி மத்தில் தான் கடைய போகிறேன். இப்போ உப்பை சேர்த்திக்கலாம். இப்போ நல்லா மைய கடைஞ்சிட்டு உங்களுக்கு எப்படின்னு காமிக்கிறேன். நல்லா கடைஞ்சாச்சு. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு தாளிப்பு கரண்டி வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் ஊற்றிருக்கிறேன். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு போட்டுக்கலாம். வரமிளகாயும் போட்டு அடுத்து கருவேப்பிலையும் போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த தாளிப்பை நம்ம கடைஞ்சி வச்ச கீரையில் சேர்த்திட்டு உங்கள்கிட்ட பரிமாறிட்டு காமிக்கிறேன். இந்த குமுட்டி கீரை காட்டு கீரையில் ஒன்று. இது மருந்தடிக்காத கீரை. இந்த கீரை கிடைக்கும்போது இந்த மாதிரி கடையில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.